காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வாங்ஸி வந்துட்டு காரில் வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ரீ பேர்ட். அவள் வந்து எல்லாத்தையுமே தான் மட்டும் பண்ணணும், அவளாக ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் நினச்சிட்டு இருப்பா போல். ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு இருக்கும் போது அவளுக்கு அங்கே கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. பார்த்தா ஹீரோயினுக்கு பக்கத்தில் ஒரு நாவல் இருக்குது. நம்ம ஹீரோயின் அதை ரீட் பண்ணிட்டு தான் வந்திருப்பா போல். நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா அவள் ஏதோ ரூமில் இருக்கா. அவள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் ஆகியிருக்கு. முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ ஏன் நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல என்ன இங்கே நடக்குது அப்படின்னு. அவளுக்கு சில மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டியோட பொண்ணு, அவளோட பேரு ஜியான், அவளுக்கு வந்துட்டு நம்ம என்ன மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு வீட்டில் பேசியிருக்காங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் தான் போல். ஆனால் இந்த வந்துட்டு ஒரு விமனைசர் அப்படின்லாம் சில ரூமர்ஸ் பரவுனனால இவ வாங்ஸியை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்திருக்கா. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி ஒரு பையனை லவ் பண்ணியிருந்திருக்கா, ஃபியான்ஸே வேற. ஆனால் அவன் அந்த ஜியான் கூட சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினை ட்ராப் பண்ண வச்சுட்டு அவளுக்கு ட்ரக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டா அப்படின்னு ஒரு கேவலமானவனை பிடிச்சி அவன் கூட இருக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு வெளியில் ஓடுறா. பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீரோ வந்திருப்பான் போல். ஸோ அவன் மேலே இடிச்சு உடனே ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் நடுவில் ஒன் நைட் ஸ்டே நடந்திருக்கும் போல். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை. அவள் ஏதேதோ ஒரு ட்ரீம் போல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தூங்குறதுக்காக போகிறா. அப்போது நம்ம ஹீரோயே உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது இது உண்மை அப்படின்னு. ஸோ யோசிக்கிறேன் நமக்கு ஆக்சிடென்ட் தானே ஆச்சு, இப்போ எப்படி இந்த மாதிரி அப்படின்னு. ஸோ அப்போ தான் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது நம்ம ஹீரோயினோட நாவல் ரீட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அந்த இதில் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ரோலை வந்து அவள் ப்ளே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த நாவல்குள்ளே வந்துட்டா போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா இப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்புறம் யோசிக்கிறா சரி ஓகே இந்த லைஃப்பையும் நம்ம வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வெளில வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க இது வேணும்னே தான் அந்த பொண்ணு பண்ணியிருக்கா ஜுவானா. இந்த பொண்ணு வந்து மாட்டி விட்டுட்டு அவள் தப்பிக்கணும்னு பார்த்துருக்கா. பிகாஸ் உங்களை பற்றி தப்பான ரூமர்ஸில் அவள் நம்பிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நம்ம என்ன அவ்வளோ மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. அப்போது நம்ம ஹீரோ என்கிட்ட சொல்லாமல் நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது அவள் இல்லை நான் வந்து என்னோட லைஃப்பை பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ இது நைட் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு கைமாற நீ எதுவும் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ எனக்கு ஒரு வருஷத்துக்கு நீ கான்ட்ராக்ட் ஒய்ஃபாக இருக்கணும், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எப்படி வேண்டான்னு சொல்லுவா, இவ்வளோ அழகான பையன், கேரக்டரும் நல்லா இருக்குது, ஸோ இந்த கான்ட்ராக்டில் அவளுக்கு பணமும் கிடைக்கும். ஸோ அதனால அவளும் ஓகே சொல்லிடுறோம். ஹீரோயினும் போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோ சொல்கிறான் இதுக்கான பணத்தை நான் உனக்கு தந்துடுறேன், ஒரு லைஃப்பை நான் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கலாம், பட் 1 இயர் மட்டும்தான், அதுக்கப்புறம் நானே உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு மனசுக்குள்ளே இவ்வளோ அழகான ஹஸ்பண்ட் கிடைச்சா யார் வேண்டான்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கார்டு கொடுத்துட்டு இது வந்து சும்மா ஒரு செலவுக்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் பணக்காரி ஆகுறதை யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா ஜுவானோட அப்பா அம்மா கிட்டேருந்து தான் கால் போல். ஸோ அவளை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போயிடுறா. அப்போ அந்த ஜுவான் சொல்கிறா நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் உனக்கு கொஞ்சம் வளர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ நீ எங்களுக்கு டவுரி பணம்லாம் வாங்கி கொடு அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னும் இந்த விஷயத்த நான் எங்கள் அம்மா அப்புறம் என்னோட பிரதர்ஸ்கிட்டயே சொல்லலை, உங்ககிட்ட நான் எதுக்கு வந்து டவுரிலாம் வாங்கி தரப்போகிறேன், நான் டவுரியும் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அங்கே அந்த ஃபேமிலியை என்ன இவளுக்கு இவ்வளோ திமிரான பேச்செல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு பணமும் கொடுக்க போகிறது கிடையாது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. பார்த்தா நம்ம ஹீரோ கார் சென்ட் பண்ணியிருப்பான் போல், அதில் ஏறி நம்ம ஹீரோயின் போயிடுறா. இவங்க எல்லாரும் இவ்வளோ பணக்காரே அவள் மாறிட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவோட வீட்டில் காட்டுறாங்க. அப்புறம் வீட்டில் காட்டுறாங்க ஹீரோவோட பாட்டிக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் டிரைவரோட பொண்ணு ஜியான் சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவளை வந்து பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் போல், அவள் கொஞ்சம் நல்ல பொண்ணும் கூட. ஸோ அவள் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அவளை தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வேறு ஏதோ பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப
டென்ஷனில் இருக்காங்க. அந்த ஜியா வந்து சொல்கிறா, நான் வந்துட்டு என்ன ரொம்பவே லவ் பண்ணேன், அவன் ஏன் என்ன மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னு. அப்போ பாட்டி நீ பொறுமையாரு, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறா. திங்ஸ் எல்லாமே அவ்வளோ வேல்யூபிளாக ப்ரிஷியஸாக இருக்குது. ஸோ அவள் நம்ம வந்து ஒரு பெரிய பணக்காரி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஸோ பாத் எடுத்துகிட்டு இருக்கா. அது அவளுக்கு அவ்வளோ சுகமாக இருக்குது போல். அதில் தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ வெளியில் பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோயின் வேகமாக பாத் எடுத்துட்டு டவல்லாம் கட்டிட்டு போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான் இருக்கான். அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வந்து கான்ட்ராக்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன், அதை நீ படிச்சுட்டு சைன் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்மே அதை ரீட் பண்ணிட்டு இருக்கா. 1 இயர் கான்ட்ராக்ட், அது வரைக்கும் நீ வந்து எந்த ஒரு பையன் கூட கான்ட்ராக்டில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பணம் உனக்கு நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் அப்பப்போ தந்துட்டே தான் இருப்பேன், உனக்கு வேணும்னாலும் நீ கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்குள்ளே எந்த ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் போட்டிருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு சைன்லாம் போட்டுட்டு நீயும் நானும் இப்போதைக்கு லீகலான ஒய்ஃப் தானே, அது எப்படி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வேணும்னே க்ளோஸாக போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுற, அவனுக்கு முதுகில் அடிபட்டுருது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக போயிட்டு இருக்கா. ஸோ அப்போன்னு பார்த்து கரெக்டாக அந்த ஜியா பொண்ணு டோர் ஓப்பன் பண்ணிட்டு இவங்க இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து தப்பாக நினச்சிக்கிறா. ஸோ அவள் இப்போ நம்ம ஹீரோயினும் வேணும்னே க்ளோஸாக இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணோடனே அவள் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்க என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ இவ்வளோ இதாக பிஹேவ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, வெளியில் போகும்போது மட்டும் என்னோட ஒய்ஃப் மாதிரி நீ பிஹேவ் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மணியை கொஞ்சம் கிரெடிட் பண்ணி விட்டுறா. நம்ம ஹீரோயினுக்கு காசை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஆசையாக போயிடுது. இப்போ நம்மக்கிட்டேயும் காசு இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க. அந்த ஜியா போயிட்டு பாட்டிக்கிட்டே புலம்பிட்டு இருக்கா. அவங்க எந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படி இப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அங்கே டின்னருக்கு நம்ம ஹீரோவையும் கூப்பிட்ருக்காங்க. ஹீரோயின் கிட்ட அவங்க பேசாமல் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜியாவுமே ஹீரோயினை ரொம்ப லோவாக தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பாட்டி எதுவும் சேர்க்க காட்டுறாங்க. பார்த்தா ஜியா வந்துட்டு நம்ம ஹீரோவோட ட்ரிங்கில் வந்து ட்ரக்கை மிக்ஸ் பண்ணுறா. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க வச்சுட்டு அவங்கள மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி யோசிக்கிறாங்க போல். நம்ம ஹீரோ அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் அந்த ட்ரிங்கையுமே குடிச்சிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு எதுவும் சரியாக படல. அவள் இவங்க பிஹேவியர்லாம் பார்த்துட்டு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ அதை குடிச்சோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவன் அங்கேருந்து கிளம்புறான். பார்த்தா அப்போது இந்த ஜியா போயிட்டு வேணும்னே ஹக் பண்ணுறா. ஸோ அவன்கிட்ட க்ளோஸாக போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்கு பார்க்க அது வந்து போதையில் ஹீரோயின் மாதிரியே இருக்குது. ஸோ அவனும் ஹக் பண்ண விட்டுட்டு இருக்கான். ஸோ பார்த்தா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜியா கிட்ட உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா, அது என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ ரொம்பவே போதையில் இருக்கான்ல. ஹீரோயின் வந்துட்டு இவன் வந்துச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு வேணும்னே அவன் ஹீரோ கிட்ட க்ளோஸாக போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வேண்டாம் நீ வந்து இந்த மாதிரி பண்ணாத வாங்ஸி அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வம்பிழுத்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே செக்ரட்டரியை கால் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்டர் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை நல்லாவே பார்த்துக்கிறா. அதுக்கப்புறம் அவள் யோசிக்கிறா இவன் எவ்வளோ அழகாக இருக்கான், நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோ கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் நான் என்ன ஒன்று பண்ண போகிறேன், நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது, நீ தூங்க, நாளைக்கு நம்ம வேற ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் சேர்ந்து ஒரு செக்கப்புக்கு தான் போக போகிறாங்க போல். ஹீரோவோட பாடி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஜியா வேணும்னே ஹீரோ கிட்ட செட்யூஸ் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் கையில் வச்சுருக்கதான் தட்டி விட்டுட்டு என் ஹஸ்பண்டை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ வந்து கேர் பண்ணிக்கன்ற வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறா. ஸோ இந்த ஜியாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை ஒரு சைனீஸ் டாக்டர் கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறா. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட பிரதர் தான் போல். ஸோ அப்போ அவன் என்னாச்சு வாங்ஸி இது யார் அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் அவள் சொல்கிறா அது அவனோட ஹஸ்பண்ட் அப்படின்னு. ஸோ அவனுக்கே ஷாக்காக இருக்குது, என்னடா தங்கச்சி இவன் மேரேஜ் பண்ணிட்டு நம்ம கிட்ட கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது அவன் கேட்குறான் என்ன பிரச்சனை அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்து நாங்கள் வந்து செக்கப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயினும் செக்கப் பண்ணோன்னு சொல்கிறா, அது ஏன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை செக் பண்ணிட்டு அவங்க வந்து ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோ ஓகேவாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்டையும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு பார்க்குறதுக்கு தான் கேட்டிருப்பா போல். ஆனால் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை போல். அப்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதுக்கு தான் செக்கப்னு சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பிகாஸ் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட பேபியோட
ப்ரெக்னென்ட் ஆகிட்டானா அவளுக்கு 100 மில்லியன் கிடைக்கும் போல். ஸோ அதனால தான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் என்னோட வீட்டுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன், நம்மளை அங்கே கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஸோ போனால் அங்கே வந்துட்டு அவங்க அம்மா ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து அப்பா இல்லை. ஸோ அவளுக்கு ஒரு 3 பிரதர் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கிட்டே சேர்ந்து கொஞ்சம் சமைக்கிறதுக்காக போயிடுறா. ஸோ எங்கள் பிரதர்ஸ்லாம் அவங்க தங்கச்சி அவன் நல்லா பார்த்துப்பானான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸாக கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்டே அவங்க அம்மா கேட்குறாங்க, உனக்கு இந்த மேரேஜ் லைஃப் பிடிச்சிருக்கா, அந்த பையனை நல்லா பார்த்துப்பானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நானும் அப்படி தான் நினைக்கிறேன், பார்க்கலாம் லைஃப் எப்படி போதோ அது கூட சேர்ந்து நம்மளும் போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா ரொம்பவே எல்லோரும் ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே போதையில் இருக்கான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ இப்போ வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிடுங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மட்டும்தான் வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு ட்ரைவ் பண்ண தெரியாது போல். ஸோ அவளுமே சரின்னு சொல்லிட்டு அவளோட ரூம்க்கே கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப போதையில் இருக்கான்ல, அவனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஹீரோயின் ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தூங்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஆனாலும் அவள் இவன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸாக போகிறா. அப்போ நம்ம ஹீரோ தள்ளிட்டு இல்லை தப்பு, இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இப்போ நீ வெளியில் போனேன்னா என்னோட அண்ணா எல்லாருமே நமக்குள்ளே சண்டை நினச்சிப்பாங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. சரி நம்ம ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பெட்லேயே தூங்கிடுறான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கான், இவன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே அவனை கிஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப க்ளோஸாக போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை நம்ம பண்ணக்கூடாது நான் சொன்னேன்ல அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின்மே சைலண்ட்டாக ஆகிடுறா. காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கம்பெனியை டீல் பண்ணுறதுக்காக அங்கே போயிடுறான். நம்ம ஹீரோயின் மட்டும் தான் வீட்டுக்கு போகிறா. ஸோ அங்கே பார்த்தா அந்த பாட்டியும் ஜியாவும் இருக்காங்க. அந்த பாட்டி ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க போல். அவங்க சொல்கிறாங்க, என்னோட கிராண்ட் சன்னை நீ எங்கே கூட்டிகிட்டு போனேன், நீ நேற்று ஃபுல்லாகவே அவனை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்த, அவன் வந்து வீட்டுக்கு நைட்டு எப்போவுமே வரணும், காலை கூட அட்டென்ட் பண்ணல, ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை போல். ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிக்கிறாங்க. சொல்கிறாங்க, ஒழுங்கா என்னோட பேரனை விட்டுட்டு போயிடு அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் கண்டிப்பாக போக மாட்டேன், நான் கண்டிப்பாக என் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஆனாலும் அவங்க போட்டு அடிச்சிட்டே தான் இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அவன் வந்துட்டு இப்போ நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு பிளட்டாக வந்துட்டு இருக்குது வாயிலிருந்து கை காலில் இருந்தெல்லாம். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், யாரும் தேவையில்லாமல் என் ஒய்ஃபை அடிக்கக்கூடாது, அவங்க அடித்தாங்கன்னா நான் யாருன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே வலியில் இருக்கா. அப்போது ஹீரோ சொல்ல நான் டாக்டரை கூப்பிடுறேன் அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே மருந்து போட்டு விட சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால் இவளுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட எப்படியாச்சும் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு அவனுக்காக நிறைய டிஷ்ஷஸ்லாம் சமைச்சு வச்சுருக்கா. நம்ம ஹீரோ என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போகிறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக நிறைய ட்ரிங்க்கெல்லாம் கொண்டு வரா. அதில் வந்து கொஞ்சம் போதையிடுற மாதிரி சில திங்ஸை சேர்த்துருப்பா போல். ஸோ நம்ம ஹீரோ அதை தெரியாமல் குடிச்சிடறான். ஸோ அவன் திரும்ப ரொம்ப போதையில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறா. அவள் எப்படியாச்சும் ஹீரோவோட பேபியோட ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறா போல். அப்போது நம்ம ஹீரோ அவளை க்ளோஸாக விட மாட்டேங்கிறான். மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எந்திரிச்சு அவன் வந்து ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கான். ஸோ அவன் வந்து என்னாச்சு நமக்குள்ள, நீ ஏதாச்சும் என்ன பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஆமாம் நீ இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா. நம்ம ஹீரோ வாமிட்டாக பண்ணி வச்சுருந்துருப்பான் போல். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி விட்டுருந்துருக்கா. ஸோ நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த ஜியா இருக்கால, அவள் டோரை ஓப்பன் பண்ணிடுறா. இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுறா. ஸோ அங்கே பார்த்தா அவள் போயிட்டு அந்த பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அவங்க பண்ணுறதெல்லாம். அப்போ உங்கள் பாட்டி சொல்கிறாங்க, நீ எப்படியாச்சும் என்னோட பேபியோட ப்ரெக்னென்ட் ஆகிடு, ஸோ நான் வந்து உனக்கு கண்டிப்பாக உன்னை வந்து நான் என்னோட வீட்டோட மருமகள் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவளும் ரெடியாக இருக்கா. அப்புறம் பாட்டி வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு திட்டிகிட்டு இருக்காங்க, நீ ஒழுங்காக அந்த வேங்ஸே இந்த வீட்டை விட்டு அனுப்பிடு, எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னோட ஒய்ஃபை எனக்கு பிடிச்சா போதும், உங்களுக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நான் அவள் கூட இருக்க போகிறேன், எனக்கு பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது வந்து ஜியா வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் நீ வந்து இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் வந்து உங்ககிட்ட இப்போ வரைக்கும் மரியாதை பேசிகிட்டு இருக்கேன், மரியாதை இல்லாமல் என்னை பேச வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அங்கே வீட்லேயே ஒரு ரூம் இருக்குது. அங்கே அந்த ஜியா வந்துட்டு அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு போல். ஸோ அவருக்காக
நான் வந்து இந்த டின்னர்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், நீயும் என்ன கூட வந்து இதை ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஸோ நம்ம ஹீரோ போனால் அதிலலாம் நல்லா ட்ரகு கலந்து வச்சுருப்பா போல். அதை சாப்பிட்டோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவள் வேணும்னே அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்த்துட்டு அவளை ஆஃபர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவன் தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, உங்கள் அப்பா என்ன காப்பாற்றினாரு ஆக்சிடென்ட்ல இருந்து, அந்த ஆக்சிடென்ட்டில் அவர் இறந்துட்டாரு, ஸோ அதனால தான் நான் உனக்கு கூட வச்சுருக்கேன், இல்லைனா எப்போவும் நான் வந்து வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருப்பேன், ஒழுங்காக நீங்கள் இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுமே அதை சாப்பிட்டு ரொம்ப ட்ரக்கில் இருந்திருப்பா போல். அவளுக்கு அவன் என்ன பேச வரான் அப்படின்றதே புரியலை. ஸோ அவள் ரொம்ப வந்து போதையில் இருக்கா. நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். பார்த்தா அந்த ரூம்குள்ளே வேறு யாரோ வந்துடுறாங்க. ஸோ அதை என்ன நினச்சிட்டு அவன் வந்துட்டு அவனை போட்டு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் இருக்கா. அவகிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு, நீ உண்மைக்கே நான் லவ் பண்ணுறேன் இல்லை பணத்துக்காக என் கூட இருக்கியா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு, உனக்கு அது புரியலையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த ஜியா, அவள் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் யாருமே இல்லை. அவள் வந்து என் கூட தான் அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறா. அப்புறம் பாட்டிக்கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. அவள் சொல்கிறா, இன்னும் 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள், என்னோட பேபி என்னோட வயிற்றில் வந்துடும், அதுக்கப்புறம் நான் அவனோட ஒய்ஃப் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அந்த பாட்டிக்கும் அது வந்து ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்கு வேங்ஸியே பிடிக்கல. ஸோ அதனால் அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே சொல்கிறான், பாட்டி தான் இந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பாங்க, எனக்கு சுத்தமாக அவங்க பண்ணுறது பிடிக்கல, அந்த ஜியாவை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு என்ன பிடிக்கல, அதனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்படியே 1 மந்த் போயிடுது. நம்ம ஹீரோயின் செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. ஸோ அவள் வந்துட்டு கொஞ்சம் சேடாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போது நம்ம ஹீரோ, இதுக்கெல்லாம் ஏன் சேட் ஆகிற, இதுக்கெல்லாம் நீ சேட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம மேரேஜ் பண்ணி 1 இயர் கூட இன்னும் ஆகலை அப்படின்னு அவன் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே பார்த்தா அவங்களோட வீட்டுக்கு பாட்டியும் அந்த ஜியாவும் வந்துடுறாங்க. இவங்க ஆக்சுவலி தனியாக தான் இருக்காங்க போல். அப்போது நம்ம ஹீரோ ஜியா கிட்ட கேட்குறா, நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை ஆல்ரெடி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு கேட்கும்போது அங்கே பாட்டி வந்து சொல்கிறாங்க, இப்போது வந்து ஜியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது உன்னோட பேபியோட அப்படின்னு. ஸோ அங்கே பார்த்தா ஹீரோயினுக்கு அது ஷாக்கெல்லாம் ஆகலை. அவள் வந்து யோசிக்கிறா, அவள் பொய் சொல்கிறாளா இல்லை வேறு யார் கூடயாச்சும் அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு. நம்ம ஹீரோ சொல்கிறா, எனக்கு தெரியும், நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, நான் ஜியா கூட இருந்ததே கிடையாது, இது தேவையில்லாமல் பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மைக்கே அது வந்து உன்னோட பேபி தான், அன்றைக்கி தான் நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ பாட்டி வந்துட்டு அங்கே ஃபுட்டேஜ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாங்க. பார்த்தா அந்த ரூம்குள்ளே அந்த வீட்டில் வேலை பார்க்குற பட்லர் க்ளீன் பண்ணுறதுக்கு போயிருப்பார் போல். ஸோ அப்போ தான் இவன் அவன் கூட வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கா. ஸோ அது தெரிஞ்சோடனே அந்த பாட்டி, நீ இவ்வளோ மோசமான பொண்ணா, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவள் சொல்கிறா, இல்லை இது கண்டிப்பாக என்னோட குழந்தை தான், நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அங்கே போய் எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த பேபி நம்ம ஹீரோவோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிறது. அந்த பாட்டி அந்த ஜியாவை, உன்னை போய் நான் நம்பினேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இவங்கெல்லாம் காரில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரி இருக்கு. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் எப்போவுமே உன்னை ஏமாற்ற மாட்டேன், அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, நீ நான் தப்பால் நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், நான் ஏன் உன்னை தப்பாக நினைக்க போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே சில ரவுடி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு அங்கே டிரைவரை அடித்து போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவங்களை அனுப்புனது ஜியா தான் போல். ஸோ நம்ம ஹீரோயினை அவங்க பிடிச்சி ஹர்ட் பண்ண பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ காப்பாற்ற வந்து அவனையும் அடிக்க போகிறாங்க. ஸோ அவங்க, நான் வந்து உன் ஒய்ஃபை மட்டும் தான் கூப்பிட்டு போக வந்தேன், நீ வந்து தப்பிச்சு போகணுன்னா இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ பார்த்தா இந்த வேலையெல்லாம் பார்த்தது ஜியா தான் அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ அந்த ஜியா கிட்டே சொல்கிறான், என்னோட ஒய்ஃப் வாங்ஸி மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா ஒன்று சும்மா விட மாட்டேன், உன் பேபியையும் நான் கொன்றுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவள் ஜியா வந்துட்டு, இந்த பேபி உன்னோடதே இல்லை, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, இது யாருதுன்னு கூட எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு பேசுகிறா. நம்ம ஹீரோ, இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு அவன் போக போகிறான். பார்த்தா ஹீரோக்கு ரொம்பவே அடி விழுந்துருது. ஸோ வேகமாக ஹீரோயின் கொண்டு போய் ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறா. அங்கே வந்து பாட்டி வந்துட்டு நம்ம ஹீரோயினை திட்டுறாங்க, ஒன்னால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீ இந்த வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தேன் நான் என்னோட பேரை நல்லா இருந்திருப்பான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஸோ அங்கே அந்த அசிஸ்டன்ட் தூக்கிட்டு போயிட்டு அங்கே அட்மிட் பண்ணிடுறாங்க. பார்த்தா வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல்.
காட்டுறாங்க நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவங்க ஸ்டெப் மதரோட ஒரு பொண்ணு இருக்கா ரிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவளை இந்த பாட்டி வீட்டிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க போல. ஆனால் அவள் முன்னாடி நல்லவளாக தான் இருந்திருக்கா. அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க அந்த ஸ்டெப் மதர் இறந்தக்கப்புறம். ஸோ அதனால அந்த பொண்ணுக்கு இவங்க ஃபேமிலி மேலேயே ஒரு வெறுப்பு போல். அவளுக்கு இப்போ மேரேஜ் ஆகி இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். ஸோ அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவளுக்கு ஷேர்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்கணும். ஸோ அதுக்கு அந்த ஷேர்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணிடுறா. ஸோ இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். எந்திரிச்சோன்னே அசிஸ்டன்ட் சொல்கிறோம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஆனால் ஹீரோயினுக்கு அதெல்லாம் பெருசாக இல்லை. நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக போயிடுறா. அவன் நீ எப்போ எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கரெக்டாக எந்திரிச்சிடறான். அப்புறம் சொல்கிறான் நீ எந்த ஃபீலும் பண்ணாத, உன் பேபியையும் உன்னையும் நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கே பார்த்தா அவங்களுக்கு கால் வருது. கம்பெனியில் ரிச்சி வந்திருக்காங்க. அவங்க ஷேர்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் அவங்க தான் சிஓனும் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. பார்த்தா அந்த ரிச்சி அங்கே ஓவராக பேசிட்டு சீன் போட்டுட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ போனோடனே அவள் சொல்கிறா இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என் பேபியும் இந்த வீட்டில் பிறந்த பிள்ளை தானே, ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஷேர் கொடுக்கணும், எனக்கு தேவையான ஷேரை நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ என்னோட ஒய்ஃப் கூட தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ அந்த ஷேர்ஸ் எல்லாமே என்னோட பேபிக்கு வேண்டும், நான் உனக்கு ஏன் கொடுக்கணும், நீங்கள் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இல்லைன்னு அது ப்ரூவ் ஆகிடுச்சு, நாங்கள் உன்னை எப்போவோ ஃபேமிலி விட்டு அனுப்பிட்டோம், பிகாஸ் நீ இல்லீகலான வேலையெல்லாம் பார்த்துருக்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிச்சி வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கல, என் ஷேர்ஸை கேட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு வந்து அங்கே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை மீட் பண்ணுறதுக்கு போயிட்டு எனக்கான ஷேர் எனக்கு வந்தாகணும், இல்லைன்னா வேறு மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அந்த பாட்டிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவங்க இந்த ரிச்சியை வழியில் விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன காட்டுறாங்க, ஹீரோ போய் ஹக் பண்ணுறான். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இது குடித்தா நல்லது, அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட சிஸ்டருக்காகவும் பண்ணுறேன், இதை போய் நம்ம கொடுத்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இதுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருக்கு, அவங்க நம்மளுக்காக எந்த தப்பு பண்ணாலும் நீ அதை மன்னிச்சுட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்போது ரிச்சி வந்துட்டு இதில் என்ன ஏதாச்சும் கலந்து வச்சுருக்கீங்களா, என்னோட பேபியை வந்து அபார்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படிலாம் நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. ஸோ அந்த ரிச்சியும் வாங்கி குடிச்சிடுறா. அவள் அதை குடிச்சிட்டு தண்ணி குடிக்கிறா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு மாதிரி பெயின் ஆக ஆரம்பிச்சிடுது. பார்த்தா அவளுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடுது. அங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, ஒரு குழந்தைய கொல்லுவீங்களா ஷேர்ஸ் கேட்டதுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு தெரியும் ஹீரோயின் இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினை யாரும் நம்புகிற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் தெரியும் போல். அவள் இப்போதைக்கு நான் அதை கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ளீடிங் ஆகாத மாதிரி நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுறா. ஸோ அவங்க பாட்டி வந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க எனக்கு இந்த வேங்ஸியை பற்றி தெரியும், இப்படி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பா, இந்த குழந்தைய கொல்லணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பிளான் போட்டிருக்கா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அப்படின்னு. ஸோ அங்கே டாக்டரை வர வச்சிடுறாங்க. அந்த பேபிக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் சொல்கிறாரு அந்த மருந்தில் எதுவும் இல்லை, அவங்க குடிச்ச தண்ணியில் தான் ஏதோ கலந்துருக்கு, அபோர்ஷன் பில்ஸை கலந்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த பாட்டி தான் இந்த வேலையை பார்க்க விட்டுருப்பாங்க போல். ஸோ ரிச்சிக்கு புரிஞ்சு போயிது பண்ணது இந்த பாட்டி தான் அப்படின்னு. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு வேமா அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அங்கே இருக்க ஆள்கிட்ட வேங்ஸி எப்படியாச்சும் என் வழியிலேருந்து போக்கணும், அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இன்னைக்கு நான் இவளால் ஜெயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ என்னாச்சு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து அந்த பேபியை கொலை பண்ணணும்னு எப்போவுமே நினைக்கல, ஆனால் பாட்டி ஏன் அப்படி சொன்னாங்க, பாட்டிக்கு நான் தான் பிரச்சனை, வேறு யாரும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதை நீ புரிஞ்சுக்கோ, தேவையில்லாமல் நீ தப்பாக எதுவும் முடிவு பண்ணாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. காட்டுறாங்க அங்கே ஒரு ஆக்ஷன் பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க போல். நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான். ஸோ அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு வர மியாவ் அப்படின்னு, அவள் வந்து நம்ம ஹீரோவோட ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்டு போல். இந்த பாட்டி இந்த பொண்ணை வர வச்சுருக்காங்க. இப்போ ஹீரோயினை மேரேஜ் பண்ணாமல் இவளை மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஹீரோயின் வர. ஸோ அந்த பொண்ணு பார்த்துட்டு இவ தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஆக்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக சில திங்ஸை வாங்கி தரான். அவங்க ஃபேமிலி ஆர்கனைஸ் பண்ணது தான், பட் ஹீரோயினுக்காக அவன் நிறைய திங்ஸ் வாங்கி தரான். ஸோ இந்த மியாவ் பொண்ணுக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே வாஷ்ரூமில் ஹீரோயின் இருக்கும் போது அவள் போயிட்டு சொல்கிறான் நானும் இன்னும் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆட, இப்போது அவன் எனக்கு தான் வேணும், நீ வந்து வழியில் வராத அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் நீ வந்து சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் தான், நான் வந்து அவனோட ஒய்ஃபு, ஸோ நீ இந்த மாதிரி
மாதிரி வராது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவள் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விடுறா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தூக்கிடுறான். அவன் சொல்கிறான், என்னோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன், இல்லைனா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். ஸோ காரில் இருக்கும் போது, உன்னை யார் ஹர்ட் பண்ணாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நீ அதே மாதிரி என்கிட்ட யார் உன்னை ஹர்ட் பண்ணாலும் மறைக்கணுன்ற அவசியம் கிடையாது, உனக்கு புரியுதில்ல அப்படின்னு சொல்லும். அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. அவளுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் கிராண்டாக வெட்டிங் பண்ணிக்கல. ஸோ அதுக்காக ஹீரோ கூட்டிகிட்டு போய் அவளுக்கு அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸையுமே காட்டுறான். அது ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் ரிங்கெல்லாம் கொடுத்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஸோ இங்கே பார்த்தா அந்த ஆன்ட்டி இருந்தாங்களே, ஜுவானோட அம்மா அப்பா, அவங்களுக்கு தெரிஞ்சிருது ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ அவங்க டவுரி கேட்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா வீட்டுக்குள்ளேயே நம்ம ஹீரோ விடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் போல். ஸோ அவங்க அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ கடைசியில் பார்த்தா அந்த ரிச்சிக்கு வந்துட்டு இவங்க ஷேர்ஸ் எல்லாம் பாதி கொடுத்துட்டாங்க போல். அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் ஹீரோ சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் வாங்ஸியே நம்ம ஹீரோ எப்படினாலும் விட மாட்டான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயின் வெட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அவங்க பிரதர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா எல்லாருமே அவ்வளோ ஹாப்பி. ஸோ லாஸ்ட்டில் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஹாப்பியாக மேரேஜும் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அழகான க்யூட்டான பேபி பாய்க்குமே பர்த் கொடுத்துறா. இதோட ஹாப்பி என்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.